வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற அரை கப் அளவு அவல் வச்சு ஒரு சூப்பரான சுவையான போலி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே வித்தியாசமாக நம்ம கோதுமை மாவு வச்சு செஞ்சுருக்குறோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு சொல்லி. நார்மலாக பருப்பு போலி இல்லாட்டினா தேங்காய் போலி அது போல் தான் சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி நம்ம வித்தியாசமான முறையில் அவல் யூஸ் பண்ணி போலி வந்துட்டு செய்ய போகிறோங்க. இந்த போலியை நான் பிச்சு காட்டும் பொழுதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு சொல்லி. இப்போ இந்த போலி வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு யூஸ் பண்ணலாங்க. இதில் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கையை வச்சு நல்லா இது போல் பிசைஞ்சு கொடுத்துக்குருவோம். இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு சப்பாத்தி மாவோட லூஸான பதத்துக்கு இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். நம்ம நார்மலாக எப்போவுமே மைதா மாவு யூஸ் பண்ணி தான் போலி செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இது வித்தியாசமான முறையில் ஆரோக்கியமாக நம்ம கோதுமை மாவு வச்சு செய்ய போகிறோம். சின்ன குழந்தைங்களுக்குலாம் இது போல் செஞ்சு கொடுக்கும்பொழுது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி அந்த மாவை வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் போலி வந்துட்டு நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். இந்த மாவு ஒரு 15 மினிட்ஸ்க்கு இந்த எண்ணெயிலே ஊறணுங்க. அப்போ தான் இன்னுமே நமக்கு அந்த போலி வந்துட்டு இழுத்து தட்டி விடுறதுக்கு நல்லா வந்துட்டு சாஃப்டாக வரும். பாருங்கள் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டு இதை அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கிறேன். இந்த அவல் வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த அவலை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரம் வச்சு அதில் அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரை கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற கல் தூசியெல்லாம் அப்போ தான் போயிடும். திருப்பியும் அதே பாத்திரத்தில் அந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்குருவாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்து திருப்பி இதே பாத்திரத்தில் இந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்தாச்சு. இப்போ ஒரு பிசு பிசுப்பான பதம் வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறலாம். நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அவளையும் நல்லா மசிச்சு இதில் சேர்த்துடலாங்க. ரொம்ப சாஃப்டாக மசிக்க வேணாம். லைட்டாக இது போல் ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி பதத்துக்கு மசிச்சு விட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. இதைத்தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு பூரணமாக வைக்க போகிறோம் போலிக்கு. இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக வேண்டி. பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேங்காய் சேர்த்தா பிடிக்கும்னா அரை கப் அளவுக்கு இதில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ துருவி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பதம் இருக்குது. நான் வந்துட்டு இன்றைக்கி தேங்காய் சேர்க்காம பொட்டுக்கடலை சேர்க்க போகிறேன். இப்போ கீழே இறக்கி கை பொறுக்கிற சூடு பதத்துக்கு ஆற வச்சதுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக அரை கப் அளவுக்கு தேங்காய் கூட சேர்த்துக்கிறலாங்க. இப்போ நமக்கு பூரணம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நமக்கு தேவையான அளவுகளில் உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற கோதுமை மாவு வந்துட்டு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு பதம் இருந்தால் தான் நமக்கு போலி வந்துட்டு தட்டி எடுக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போ இதை வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு. இதே போல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் அந்த கோதுமை மாவு வச்சு லைட்டாக தட்டி எடுக்க போகிறேன். உங்களுக்கு வாழை இலை இல்லாட்டினா பால் கவரில் கூட இதே போல் வச்சு தட்டிக்கிறலாங்க. தட்டிட்டு அந்த பூரணத்தை இதுக்குள்ளே வச்சுட்டு எல்லா பக்கமுமே இழுத்து இது போல் ஒன்றா சேர்த்து விட்டுக்கிறலாங்க. சேர்த்து விட்டுட்டு திருப்பி இதை வந்துட்டு நம்ம உருண்டைகள் ஆக்கிக்கிற போகிறோம். இதே போல் உருண்டையாக்கிட்டு திருப்பியும் வந்துட்டு கையை வச்சு நமக்கு எந்த அளவுக்கு மெல்லிசாக தேவையோ அந்த அளவுக்கு இதே போல் தட்டி விட்டுக்கிறலாம்.
மைதா மாவு அளவுக்கு ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாதுங்க. இது நம்ம கோதுமை மாவுங்கிறனால ஓரளவு தடிமனாக தான் இருக்கணும். அப்போ தான் பிஞ்சு போகாமல் சாஃப்டாக வரும். பாருங்கள், இதே போல் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கணும். அந்த பூரணை வந்துட்டு வெளியில் வராத அளவுக்கு பார்த்து தட்டிக்கோங்க. இதே போல் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த போலியை வந்துட்டு இதில் போட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் போதுங்க. அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கோதுமை மாவு ரொம்ப மெலிசாக இருக்கனால சீக்கிரமாகவே வெந்துடும். இதே போல் 2 பக்கமும் திருப்பி கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான போலி ஆரோக்கியமான முறையில் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தெரிஞ்சுக்கிற மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.